யோசிச்சு பாருங்க. இந்த பக்கம் உங்களுக்கு பரிசு கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு அந்த பக்கம் பால் விலை ஏத்தியாச்சு, மின்சார கரண்ட் பில் ஏத்தியாச்சு, ரோடுக்கு நீங்க பஸ்ஸுக்கு போறீங்கன்னா அது விலை ஏத்தியாச்சு, எல்லாமே ஏறிச்சா? எல்லாமே விலை ஏறிச்சு. ஆனா உங்களுக்கு காசு கொடுத்தற மாதிரி கொடுக்கறது, ஆனா விலை இந்த பக்கம் ஏத்திடுறதா சந்திரி பண்ணாம ஏத்திட்டாங்க. நீங்க உட்காந்து கணக்கு போட்டு பாருங்க. அப்ப கொடுக்கிற காசுக்கும் விலை ஏறினதுக்கும் எங்கேயோ இருக்கும். காசு இவ்வளவுதான் கொடுத்துருப்பாங்க, விலை எங்கேயோ ஏத்திட்டுப்பாங்க. அது இந்த பக்கம் 100 நாள் வேலை திட்டம் எல்லாம் எப்படிமா இருக்குது? இருக்குதா? எத்தனை நாள் வேலை கொடுக்கறாங்க? வேலையே இல்லையா? என்ன நீங்க ஒரு ஊர்ல 10 நாளாவது கொடுத்துருக்காங்க, இங்க ஒரு 10-15 நாளாவது கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா கொடுக்கவே இல்லை. ஆனா உங்களுக்கு வர வேண்டிய காசு ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு, அது தெரியுமா? 100 நாள் வேலை திட்டத்தில் பதிவு செய்திருக்கிறாங்க எத்தனையோ கோடி குடும்பங்கள் தமிழ்நாட்டுல. ஒரு கிட்டத்தட்ட 2.5 கோடி குடும்பங்கள் 100 நாள் வேலை திட்டத்துக்கு பதிவு செய்து வித்திருக்கிறாங்க. அதுல ஒரு 1.5 கோடி பேருக்கு தான் வேலையே கொடுக்கறாங்க. அந்த 1.5 கோடி பேரு வேலையோ ஒழுங்கா 100 நாள்லாம் தரதில்லை. எவ்வளோ? 25 நாள், ஒரு சில ஊர்ல 10 நாள், ஒரு சில ஊர்ல 15 நாள். அவ்வளவுதானே கொடுக்கறாங்க. 100 நாள் என்பது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? 150 நாளா கூட நம்ம கொடுக்கணும்னு கேக்குறோம். ஆனா இன்றைக்கு 10 நாள் கூட வேலை கொடுக்கல. ஆனா காசு உங்க பேர்ல வந்த காசு வந்து சேர்ந்துருச்சு. ஒரு நாளைக்கு 350 ரூபாவாவது கொடுக்கணும். வரல, 50 ரூபாவாவது வந்துச்சா? ஆஹா, 50 ரூபாய் கூட வரலையா? 59 ரூபாய் கொடுத்தாங்களாம் ஒரு ஊர்ல. அது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. 59 ரூபாய் ஏன்னா அப்படி கொடுக்கறாங்க? அதாவது உங்களுக்கு வர வேண்டியது 350 ரூபாய், அதுவும் 100 நாளுக்கு வரணும். அதுலயும் கொடுக்க வேண்டிய வேலை 100 நாள் கொடுக்க வேண்டிய வேலை 10 நாள் கூட வரல, 25 நாளும் வரல. ஆனா கொடுக்கறது 59 ரூபாய். எங்க போகுது? அதுலயும் 1000 எவ்வளவு ரூபாய் உங்களுக்கு வர வேண்டினா கிட்டத்தட்ட எத்தனையோ ரூபாய் வரணும் இல்லையம்மா? நீங்க கணக்கு போடுங்க. 100 × 350 கூட எத்தனையோ ரூபாய் வரணும். அதெல்லாம் உங்களுக்கு தராம உங்களை அப்பப்ப ஏதோ கொடுத்து ஏமாத்துறது. நீங்க என்ன கேக்குறீங்க? லட்டு கேக்குறீங்க. ஆனா உங்களுக்கு சக்கரை கொடுத்து ஏமாத்துறாங்க. அதானே? நீங்க பசங்களுக்கு முந்திரி எல்லாம் போட்டு நெய்யெல்லாம் போட்டு லட்டு கேட்டா உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு ஒரு சக்கரை கொடுக்குறேன், வேற சர்க்கரையை சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சிங்க அப்படின்றது தானே இந்த அர்த்தம். அதானே? ஸ்வீட்டு கேட்கல, அது ஏதோ ஒரு இனிப்பு உங்களை கொடுத்து ஏமாத்துறது. நீங்க கேட்டது 100 நாள் வேலை, ஒழுங்கா எங்களுக்கு வேலை கொடுங்க, அது எங்களுடைய உரிமை. அதான் நம்ம மகளிர் உரிமை. மகளிருக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த 100 நாள் வேலை திட்டம். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு? கடைசியில 100 நாள் வேலைக்கு பதில் 10 நாள் வேலை, ஒரு 50 ரூபாய் 20 ரூபாய் இத்தோட வேலையை முடிச்சிட்டாங்க. அதான் அவங்க கொடுக்கக்கூடிய திட்டங்கள். மகளிருக்கு முன்னுரிமை கொடுத்து கொண்டு வரப்பட்ட எந்த திட்டத்தையும் இந்த ஆட்சியாளர்கள் செய்யவே இல்லை.